ஆல்ஃபா கரும்பலகை எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இப்போ டெய்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க, பொருட்களை வாங்குறாங்க அல்லது சர்வீசஸை வாங்குறாங்க. இந்த சர்வீசஸை வாங்குறோம்னா நம்ம என்ன செஞ்சானோ ரூபா கொடுத்தோம். நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சானோ ரூபா கொடுத்தோம். ஏன்னா ரூபாய்க்கு தான் என்ன செய்கிறோம், எதையுமே விலைக்கு வாங்குறோம். இப்போ இந்த மணி அப்படின்னு நம்ம சொல்லணும், இந்த மணி இதுதான் என்ன செய்யுது, மேஜர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ரூபா கொடுத்தா தான் அந்த ஒரு பொருளை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். அதனால இந்த மணி தான் மேஜர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நாளாக வந்து அது போக மணி போக வேற பேமெண்ட் சிஸ்டம்ஸும் என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. எதுக்காகனா வேற வேற தேவைகள் இருக்கிறதுனால என்ன ஆகுது, வேற வேற பேமெண்ட் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகுது. இப்போ இந்த மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம் வந்து காமர்ஸையும் எக்கனாமிக்ஸையும் என்ன செய்யுது, டெவலப் பண்ணுது. இப்போ இந்த மீடியா, இந்த அதாவது மணியோட வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள மீடியா வந்து என்ன ஆகுது, நிறைய வித்தியாசமான மீடியாஸ் இருக்கு. இதில் வந்து சிம்பிள் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா கேஷ், அதுலேருந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் வரைக்கும் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரிப்டோ கரன்சி, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரிப்டோ கரன்சி. இப்போ இதில் ட்ரெடிஷ்னலாக நிறைய இடத்துல ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எது பிசிக்கல் மணி, அதாவது கேஷை வந்து அதாவது அந்த ரூபாய் நோட்டு தான் என்னது, பிசிக்கல் மணி தான் என்னது ட்ரெடிஷ்னல் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், காலங்காலமாக இருக்கக்கூடிய பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பிசிக்கல் மணி வந்து கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப்ல வந்து குட்ஸையோ சர்வீஸையோ வாங்குறதுக்கு எதை தான் யூஸ் பண்றோம், நம்ம பிசிக்கல் மணியை தான் யூஸ் பண்றோம். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு வாங்கி கொடுக்கல் வாங்கல், இந்த டிரான்சாக்ஷன் வந்து வால்யூம் அதிகமாக ஆக என்னாகும், அமௌண்ட்டும் அதிகமாகும். டிரான்சாக்ஷன் அதிகமாக மணியோட வால்யூமும் அதிகமாகும். அப்ப இந்த பெரிய டிரான்சாக்ஷனுக்கு கேஷை யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன்று ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா முடியாத விஷயமா இருக்குது. அது போக வந்து ரூபாய்ங்கிற அந்த பிசிக்கல் மணியை வந்து செக்யூரிட்டி, அதை பாதுகாப்பாக அதுக்கடுத்து எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதும் ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் பேங்க்ஸ் வந்து என்ன செய்யுது, வேற பேமெண்ட் மெத்தட்ஸை நமக்கு கொடுக்குது. பேங்க்ஸ் வந்து வேற பேமெண்ட் மெத்தடை நமக்கு கொடுக்குது. இந்த கேஷ்லெஸ் சொசைட்டி, அதாவது இந்த கேஷ் இல்லாத சொசைட்டிங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே என்ன செஞ்சுட்டு வராங்க, பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் கேஷோ செக்கோ அது வந்து முழுக்க நம்மளை விட்டு போகிறது கிடையாது, உடனடி திடீர்னு போகிறது கிடையாது. ஏன்னா ஓல்டு ஹேபிட்ஸ் ஹார்ட்லி டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்றாங்கல்ல, அது மாதிரி. அதாவது என்னன்னா நம்ம ஒன்று பழகிட்டே வர்றதை வந்து விடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே சமயத்துல நம்ம புது பொருட்களையும் நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம், அடாப்ட் பண்ணிட்டு தான் வரோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஃபினான்சியல் அரேஞ்ச்மெண்ட். இதுல நடுவில் ஒரு ஆள் இருப்பாரு, அவர் தான் என்ன செய்யறாரு, இந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மணியை ரெடி பண்றாரு. யாருக்கும் பேயருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு ஆள் சப்ஸ்டியூட் இருந்து அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண வரும். இதுதான் என்னது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தோட டெஃபினிஷன். இந்த இதுக்கு இன்னொரு நேம் வந்து லிக்விடேஷன் சொல்லலாம், கிளியரிங் சிஸ்டம் சொல்லலாம், அல்லது கிளியரிங் சர்வீஸ்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு வேல்யூவை ஒரு ஆளுக்கு வந்து இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதை என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது. எக்கனாமில ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுன்னு சொல்றது வந்து ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம். அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வேல்யூ போகிறத உறுதி செய்யறது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இப்போ இது வந்து மாடர்ன் மானிட்டரி சிஸ்டத்துல, இப்போ உள்ள மானிட்டரி சிஸ்டத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஏன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண முடியணும், ஏன்னா பேமெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம்னு சொன்னோம்னா பிசிக்கலா இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக்கா இருக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு தனியா ரூல்ஸ் இருக்கு, ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஏன்னா
இருக்கு. அவங்களுக்குன்னு அந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்குன்னே என்ன இருக்கு, மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டத்துக்குன்னே சம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது என்ன செய்யும்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனை கைட் பண்ணும். எப்படி என்னென்ன செய்யணும் என்ன ஏதுங்கிறது. பிளஸ் லீகல் சிஸ்டத்தையும் சேர்த்து என்ன செய்யும், அது இந்த ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கைட் பண்ணுது. அதுக்கடுத்து இதுல உள்ள ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து உலகம் முழுக்க க்ரோ ஆகுறதுக்கு என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்தா தான் ஈஸியா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல பயன்படுத்துறதுக்கு முடியும். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்ததுனால இந்த சிஸ்டம்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இப்ப எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்ன எதுன்னு சொன்னோம்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் போகணும். அதுவும் எப்படி போகணும், எலக்ட்ரானிக் மெத்தட்ல போகணும். பேங்க் எம்ப்ளாயிஸோட டைரக்ட் இன்டர்வென்ஷன் வந்து இல்லாம போகணும். அப்படி இருந்தா தான் அது என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக் பேமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேமெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு எசென்சியல் பார்ட்டா இருக்கு. கம்பெனியோட ஃபினான்சியல் ஆபரேஷனுக்கு எசென்சியல் பார்ட்டா இருக்கு. ஏன்னா எங்கனாலும் சரி, என்ன ஒரு பொருளை வாங்கணும்னாலும் சரி, அல்லது சர்வீஸை வாங்கணும்னாலும் சரி, அல்லது சர்வீஸை விற்கணும்னாலும் சரி, பொருளை விற்கணும்னாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் வேல்யூவை சேஞ்ச் பண்ணியானோம். அதனால ஒரு ஃபினான்சியல் ஆபரேஷனுக்கு பேமெண்ட் சிஸ்டம் வந்து எசென்சியல் பார்ட்டா இருக்கு. இப்போ இது எப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேமெண்ட் சிஸ்டம் உலகத்துல டெவலப் ஆக ஆக நமக்கு என்ன ஆகிட்டு வருது, அந்த இது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா மாறிட்டு வருது. இப்போ இந்த கண்டினியூஸா நியூ பேமெண்ட் சிஸ்டம் வர்றது வந்து என்ன செய்யுது, இந்த அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சேலஞ்சா மாறுது. இப்போ நியூ பேமெண்ட் சிஸ்டம்னு நம்ம பார்த்தோம்னா பேடிஎம், யூபிஐ, பிட்காயின், இது போக வேரியஸ் மொபைல் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நியூ பேமெண்ட் சிஸ்டம் தான். இப்போ பார்த்தோம்னா கரண்டா 750 பேமெண்ட் சிஸ்டம்ஸுக்கு மேல 750 பேமெண்ட் சிஸ்டத்துக்கு மேல வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸ். இந்த கிளாசிபிகேஷன் வந்து எப்படி பண்றோம் என்ன ஏது, நிறைய எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி வந்ததுனால ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து என்னாச்சு, டெவலப் ஆச்சு. எதை வச்சு பிரிப்போம்னு சொன்னோம்னா, இந்த பேஸ்ட் ஆன் என்னது, வேல்யூ ஆஃப் மணி டிரான்சாக்ஷன், எவ்வளவு அமௌண்ட் அனுப்புவோம் அப்படிங்கிறத பொறுத்து, ப்ராசஸிங் டைமை பொறுத்து, ப்ராசஸிங் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து, செக்யூரிட்டி இஷ்யூ, அது போக எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை எப்படி யூசபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஆகுது, கிளாசிபிகேஷன் வந்து பண்றாங்க. இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை ஜென்ரலா பார்த்தோம்னா 2 டைப்பா தான் கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், இன்னொன்னு மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்னா இது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து என்ன செய்யுதுன்னா, சின்ன சின்ன அமௌண்ட்டை ஃப்ரீக்வெண்டா அனுப்புறதுக்கு உதவுது. இது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதுன்னா சின்ன அமௌண்ட் மட்டும்தான். இந்த சின்ன அமௌண்ட் அனுப்புறதுக்கு இது வந்து எஃபிஷியண்டா இருக்கு. இதுல வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா சின்ன அமௌண்ட் தான் அனுப்புறோம், அதனால டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் காஸ்ட், கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் காஸ்டும் என்ன ஆகுது, மினிமைஸ்டா இருக்கு. இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் வந்து லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபி பிரிமிட்டிவ்ஸை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஆஃப்லைன் பேமெண்ட் வெரிஃபிகேஷனை யூஸ் பண்ணுது. மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் பப்ளிக் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுது. ஆனால் மைக்ரோ எலக்ட்ரானிக்ல வந்து லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபி தான் யூஸ் பண்றோம். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து என்ன செய்ய முடியும், அது முடியும், ஹேக் பண்ண முடியும். ஆனா அந்த இதுக்கு செய்யறதுக்கு, அந்த ஃப்ராடை இது பண்றதுக்கு உள்ள காஸ்ட்டை பார்த்தோம்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரூபாயோட செலவு அதிகமா இருக்கிறதுனால செக்யூரிட்டி போதுமானதாகவே இருக்கு. இது வந்து இன்னொன்ல சின்ன சின்ன சிம்பிள் குட்ஸை பே பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸு, ஜேர்னல்ஸை ரீட் பண்ணுறதுக்கு, சாங்ஸை லிசன் பண்ணுறதுக்கு, மூவியை வாட்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில், இதுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு, என்னென்ன பார்ட்டிஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, கஸ்டமர் 1, 2 சர்வீஸ் ப்ரொவைடர், 3 பேமெண்ட் ப்ராசஸர், இந்த 3 பேர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போ மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் 1ல் கஸ்டமர் வந்து அவரோட ஆத்தென்டிகேஷனை வந்து ப்ரூவ் பண்றாரு.
அதுக்கு அடுத்து இந்த பேமெண்ட் ப்ராசஸர் வந்து என்ன செய்யுது, மைக்ரோ பேமெண்ட்டை இஷ்யூ பண்ணுது. ஸ்டெப் 2ல கஸ்டமர் பே தி மைக்ரோ பேமெண்ட் டு தி ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த அமௌண்ட்டை வந்து என்ன செய்யறாரு, ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பே பண்றாரு. அதுக்கடுத்து அவருக்கு தேவையான பொருளையோ சர்வீஸையோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. ஸ்டெப் 3ல சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த மைக்ரோ பேமெண்ட் ரிசீவ்ட வந்து கஸ்டமர்கிட்ட ரிசீவ் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸருக்கு என்ன செய்யறாரு, அந்த அமௌண்ட்டை அனுப்பி வைக்கிறாரு. இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து சிம்பிள் கிரிப்டோகிராஃபி அல்காரிதத்தை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இதில் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்னென்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஹேஷ் செயின் பேஸ்டு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், ஹேஷ் செயின் பேஸ்டு. இன்னொன்று வந்து ஹேஷ் கொலிஷன் அண்ட் ஹேஷ் சீக்வன்ஸ் பேஸ்டு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இன்னொன்று ஷேர்டு சீக்ரெட் கீஸ் பேஸ்டு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஹேஷ் செயின், ஹேஷ் கொலிஷன், ஹேஷ் சீக்வன்ஸ் பேஸ்டு, ஷேர்டு சீக்ரெட் கீஸ் பேஸ்டு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட், ப்ராபபிலிட்டி பேஸ்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து ஹையர் வேல்யூவை சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப அதிகமான மணி டிரான்சாக்ட் பண்ணுறதுனால செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட் அதிகமாக கொடுத்தாக வேண்டிய அவசியம் வந்துடுது. இதுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு அமௌண்ட் வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஓவர் ஹெட்டுக்காக இம்போஸ் பண்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இதுல இந்த பேமெண்ட் சிஸ்டத்துல கிரிப்டோகிராஃபி ஆபரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல பாப்புலர் மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்னா கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், மொபைல் பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் வந்து என்னது, பாப்புலர் மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டத்தை பார்ப்போம். இதுல பேமெண்ட் கார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் கார்ட்ஸ். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கார்டு. இதுல வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட்டை வந்து இது என்ன செய்யுது, யூஸ் பண்றதுக்கு உதவுது. இந்த கார்ட்ஸ் வந்து எம்போஸ்டு கார்ட்ஸா இருக்கு. இது வந்து என்ன செய்யுதுன்னா கார்டு ஹோல்டரை ஆத்தென்டிகேட் பண்ணுது. கார்டு யூசிங் கம்பெனிக்காக என்ன செய்யறாங்க, இந்த பேமெண்ட் சிஸ்டத்து வழியா ஆத்தென்டிகேட் பண்றோம். அதுக்கு அடுத்து என்ன செய்ய முடியுது, பினான்சியல் சர்வீஸ், வேற வேற பினான்சியல் சர்வீஸை நம்மளால என்ன செய்ய முடியுது, கேரி ஆன் பண்ண முடியுது. இதுல 90% ஆன்லைன் பேமெண்ட் வந்து இந்த கார்டு பேஸ்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப இது போக அதர் இ பேமெண்ட் மெத்தட்ஸும் இப்ப என்ன ஆகிட்டு வருது, இம்பார்ட்டன்ஸ் ஆகிட்டு வருது. இப்போ கார்டு பேஸ்ட் சிஸ்டம்ல டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் மெத்தடை பேஸ் பண்ணி உள்ள இது என்ன பார்ப்போம். இதுல வந்து கிரெடிட் கார்டு பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது பே லேட்டர். என்ன செய்ய முடியும்னா டிரான்சாக்ஷன் எப்போ பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்கு. பே லேட்டர் அதாவது என்னன்னா பின்னாடி பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டத்துல பே லேட்டர். தென் வந்து பே நவுங்கிற இது வந்து டெபிட் கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், இப்பவுமே பே பண்ணி ஆகணும். ஸ்டோர்டு வேல்யூ கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், பே பிஃபோர், முதையே என்ன செஞ்சாலும் பே பண்ணணும். அதாவது டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் பேஸ்டு மெத்தடுங்கிறதுனால ஒன்று பே லேட்டராக இருக்கும், அல்லது பே நவ்வாக இருக்கும், அல்லது பே பிஃபோராக இருக்கும். பே லேட்டர் வந்து கிரெடிட் கார்டு பேஸ்டு சிஸ்டம், பே நவ் வந்து டெபிட் கார்டு, பே பிஃபோர் வந்து ஸ்டோர்டு வேல்யூ கார்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டை பார்த்தோம். கிரெடிட் கார்டை பார்த்தோம்னா இது ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இது நார்மலா வந்து ரீட்டைல் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். இந்த இதுல வந்து யார் அந்த கார்டை வச்சிருக்காங்களோ அவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், குட்ஸையோ சர்வீஸையோ ஒரு வெண்டாட்ட இருந்து வாங்கிக்கலாம். அந்த என்ன ப்ராமிஸ்னா, கார்டு ஹோல்டருக்கு ப்ராமிஸ் வந்து கார்டு யூஸர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, நம்மகிட்ட அந்த ரூபாயை பின்னாடி வாங்கிக்குவாங்க ஒரு அக்ரீட் இன்ட்ரெஸ்டோட. அப்ப கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் லிமிட் வந்து இஷ்யூயிங் பேங்க் ஆஃப் என்ன செய்யுது, செட் பண்ணி வைக்குது. கிரெடிட் கார்டும் இது வந்து டெபிட் கார்டுல இருந்து வித்தியாசமானது. ஏன்னா கிரெடிட் கார்டுல வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த லெண்டர் வந்து கார்டு யூசர் வந்து என்ன செய்யறாரு, மணியை கடனா கொடுக்காரு. டெபிட் கார்டுல வந்து அப்படி கிடையாது, கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உடனடியாவே ரூபாயை எடுத்துருவாங்க. இப்போ இந்த டேம் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இது வந்து 1887ல வந்தது. 1887ல இதுல வந்து என்னன்னா லுக்கிங் பேக்வர்ட்னு ஒரு எட்வர்ட் பெலமின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதின ஒரு நாவல். அந்த நாவல்ல தான் என்ன ஆகுது, இந்த டேம் கிரெடிட் கார்டுங்கிறது ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாடர்ன் கிரெடிட் கார்டு வந்து யூஎஸ்ஏல வந்து 1920ஸ்ல வருது. இந்த மாடர்ன் கிரெடிட் கார்டு கான்செப்ட் வந்து யூஎஸ்ஏ எப்போ வருது, 1920ஸ்ல.
இதுல வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து கார்டை யூஸ் பண்ணாங்க. அவங்கள இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க, இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து கார்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. இப்போ டின்னர்ஸ் கிளப் கார்டுங்கிறது பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து எப்போ வந்ததுன்னா 1950 பிப்ரவரி 1950ல இதை கிரியேட் பண்ணவங்க வந்து பிராங்க் மெக்னமரா அண்ட் ரல்ஃப் சிங்கினர் 2 பேர் தான் கிரியேட் பண்ணாங்க. இது வந்து கார்ட்போர்டில் மேக் பண்ண கார்டு. இனிஷியலா வந்து இந்த கார்டு வந்து 27 ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து அக்செப்ட் ஆச்சு. இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ணாங்க. அந்த 2 ஃபவுண்டர்ஸோட தெரிஞ்சவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா 200 பீப்புள்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டை பத்தி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து என்ன ஆயிட்டு, அது என்ஹான்ஸ் ஆகி வேர்ல்டு ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1955ல இந்த கார்டு வந்து கார்ட்போர்ட்ல இருந்து பிளாஸ்டிக்கா மாறுது. இந்த டின்னர்ஸ் கிளப் வந்து இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. டின்னர்ஸ் கிளப் கார்டு வந்து என்ன நேம்ல இருக்குன்னா டின்னர்ஸ் கிளப் இன்டர்நேஷனல்ங்கிற நேம்ல இருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கிரெடிட் கார்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லா என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. அதே மாதிரி சமயத்துல இப்ப நம்ம வாங்கும் போதே நம்ம ரூபா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிசிக்கல் மணியை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கஸ்டமருக்கு வந்து பர்ச்சேஸ்க்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் தள்ளி அமௌண்ட் என்ன செஞ்சுக்கலாம், பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சில கார்டுக்கு வந்து ஆனுவல் சார்ஜஸும் கிடையாது. இதுல வந்து இன்டர்நெட்ல இன்ஸ்டால்மெண்ட் வழியா பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் இது யூஸ் ஆகுது. இதுல வந்து சில யூசர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா பர்ச்சேஸ் பிரைஸை கவுண்ட் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸை மட்டும் கேஷா பே பண்றதுக்கு பண்ணி கொடுக்காங்க. அதனால டிரான்சாக்ஷன் வந்து ஈஸி ஆயிடுது. இப்போ இந்த கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன்ஸ்ல என்னென்ன கீ பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு பியரர். இது யாருன்னா ஹோல்டர் ஆஃப் தி கிரெடிட் கார்டு அக்கௌண்ட். அந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கிறது. இவர் தான் என்ன செய்யணும், அந்த இன்வாய்ஸை பே பண்றதுக்கு ஃபுல்லாவோ அல்லது பேலன்ஸை பே பண்றதுக்கோ என்ன செய்யணும், இந்த பேரர் தான் ஆளு. இந்த ஃபுல்லா பே பண்றது வந்து டிரான்சாக்டர்னு சொல்லுவோம். பேலன்ஸா பே பண்றது வந்து ரிவால்வர்னு சொல்லுவோம். அடுத்து மெர்ச்சன்ட். இவர் தான் ஸ்டோர் கீப்பர் அல்லது வெண்டர். இவர் என்ன செய்வார்னா சர்வீஸையோ பொருளையோ என்ன செய்வார், விற்பாரு. பேமெண்ட்டை கஸ்டமர் வந்து கிரெடிட் கார்டு வழியா வாங்குவார் மெர்ச்சன்ட். தென் அக்யூரர்ங்கிறது மெர்ச்சன்டோட பேங்க். அக்யூரர்ங்கிறது மெர்ச்சன்டோட பேங்க். இவர் தான் என்னதுன்னா பேமெண்ட்டை ரிசீவ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது மெர்ச்சன்ட்டுக்கு பதிலாக ஆத்தரைசேஷன் ரெக்வெஸ்ட் இஷ்யூயிங் பேங்க்கு அப்ராப்ரியேட் சேனல் வழியா அனுப்புவாரு. கிரெடிட் கார்டு நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க தான் என்னது பேங்குக்கும் பேங்க்ஸுக்கு இன்டர்மீடியேட்டா ஒர்க் ஆகிறது இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க் தான். பேங்க்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸுக்கு இன்டர்மீடியேட்டா ஒர்க் பண்றது. இதுதான் என்னது, அந்த டிரான்சாக்ஷனை அக்யூரேட்டையும் கிரெடிட் கார்டு இஷ்யூக்கும் நடுவில் கம்யூனிகேட் பண்றது கிரெடிட் கார்டு நெட்வொர்க் தான். இந்த நெட்வொர்க் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை வேர்ல்டு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு ஃபீஸை, இந்த இன்டர்சேஞ்ச் ஃபீஸை என்ன செஞ்சுக்கிறாங்க, நமக்கு போட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே. தென் வந்து இஷ்யூயருங்க வந்து பேரரோட பேங்க். இவங்க வந்து என்ன செய்வாங்க, கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. பர்ச்சேஸுக்கு ஒரு லிமிட் வைப்பாங்க. இவங்க தான் டிரான்சாக்ஷனை அப்ரூவல் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் பேமெண்ட்டுக்குள்ள இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஹோல்டர், அந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் ரூபா பே பண்ணலைன்னா அதுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. இது போக கார்டு லிங்க் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவாங்க. அதாவது இன்சூரன்ஸு, அடிஷனல் கார்டு, ரிவார்ட் பிளான்ங்கிற மாதிரி செல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா கார்டு ஹோல்டர் ஃபர்ஸ்ட் வந்து கார்டு ஹோல்டர் வந்து என்ன செய்யறாரு, மெர்ச்சன்ட்டுக்கு பே பண்றாரு. மெர்ச்சன்ட்டுக்கு பே பண்ணோன்னே மெர்ச்சன்ட் வந்து கிரெடிட் கார்டு டீடைல்ஸை வந்து அக்யூரருக்கு அனுப்புவாங்க. அக்யூரருக்கு போகும். இந்த அக்யூரர் வந்து இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயிலை வந்து கிரெடிட் கார்டு நெட்வொர்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. கிரெடிட் கார்டு நெட்வொர்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க் வந்து பேமெண்ட் அத்தரைசேஷனை இஷ்யூ பேங்க்கு என்ன செய்யும், ஆத்தரைஸ் பண்ணும். அதுக்கடுத்து இஷ்யூ பேங்க்கு ரூபா போகும். இதுதான் கிரெடிட் கார்டோட ஒர்க்கிங். அடுத்து அனாட்டமி ஆஃப் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டோட அனாட்டமி இதுதான். கிரெடிட் கார்டு இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இதுல மொத்தம் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், ஒவ்வொன்றும் என்ன ஏதுன்னு பார்க்க போறோம். மொத்தம் 11 இது இருக்கு. எல்லா பேமெண்ட் கார்ட்ஸும் இன்க்ளூடிங் டெபிட் கார்டும் பிளாஸ்டிக் கார்ட்ஸாக தான் இருக்கு. இதோட சைஸ் வந்து 85.60 mm வித்தும் 53.99 mm இருக்கு. ஹைட் பார்த்தோம்னா ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும்.
கார்னர்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கும். அதோட ரேடியஸ் வந்து 2.88 mm to 3.48 mm. திக்னஸ் பார்த்தோம்னா 0.76 mm. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன். இது வந்து யூனிவர்சலாக என்ன செஞ்சுட்டு வராங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லா கார்டுமே இந்த சைஸ்ல தான் இருக்கும். இதோட அக்கார்டன்ஸ் வந்து ISO IEC 7810-ID-1. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பப்ளிஷர் ஒன்று வந்து பப்ளிஷர், அதாவது இஸ்யூ பேங்கோட எம்பளம், அவங்களோட சப்காட்ரி எதுவும் இருந்ததுன்னா இருக்கும். அடுத்து 2, இது வந்து கிரெடிட் கார்டு நம்பர். இது வந்து 16 பிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 16 டிஜிட் இருக்கும். 16 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த கிரெடிட் கார்டு நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர் MII. மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர் MII ஐடென்டிஃபைஸ் இஸ்யூவர் கேட்டகரி. இந்த இதை வச்சு தான் இஸ்யூவர் கேட்டகரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து 1னா ஏர்லைன்ஸு, 4னா பேங்க்ஸு அப்படின்னு. அதுக்கு அடுத்த 5 டிஜிட்ஸ் அதுதான் என்ன செய்யுதுன்னா இஸ்யூ பண்ணுற ஆர்கனைசேஷனை ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த 6 டிஜிட்ஸ் சேர்ந்து இஸ்யூர் ஐடென்டிஃபையர் நம்பர் IIN அல்லது பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பின்னு சொல்லுவோம். இந்த 6 டிஜிட்ஸையும் தென் வந்து நெக்ஸ்ட் 9 டிஜிட்ஸ் வந்து அக்கௌண்ட் நம்பர். அதுதான் என்னது அக்கௌண்ட் நம்பர். லாஸ்ட் டிஜிட் வந்து செக் டிஜிட், அதாவது லுகனா அல்காரத்தோட செக் டிஜிட். தென் வந்து தேர்டு நேம் ஆஃப் தி கார்டு ஹோல்டர். கார்டு ஹோல்டரோட நேம் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் விசிபிளாக எம்போஸ் ஆகி இருக்கும். இதில் போக இந்த கார்டு ஹோல்டர் நேம் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்லையும் ஸ்டோர் பண்ணிப்பாங்க பேக் சைடில். இந்த கார்ட்ஸ் வந்து கிஃப்ட் கார்ட்ஸில் வந்து இதில் என்ன இருக்காது, நேம் எதுவும் இருக்காது. அடுத்து EMV சிப்பு, ஃபோர்த்து EMV சிப்பு. இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் சிப்பு. இதில் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் வந்து கார்டு ஹோல்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்கும். EMV-யோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா யூரோப்பே, மாஸ்டர் கார்டு, விசா. இது எல்லாமே என்னது, இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ண கம்பெனிஸோட நேமு. இந்த சிப்பில் வந்து சிப் அண்ட் சிக்னேச்சர் கார்டுன்னு கேட்டகரி பண்ணியிருக்காங்க, சிப் அண்ட் பின்னு கேட்டகரி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து RIFID சிம்பிள், RIFI ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி சிம்பிள். இதில் வந்து 4 கர்வ்டு லைன்ஸ் இருக்கும். இது வந்து ரேடியேட்டிங் ரைட் வேர்ட்ஸாக என்ன ஆகிட்டு போகுது, ரேடியேட் ஆகிட்டு போகுது. வைஃபை சிம்பிள் மாதிரியே இருக்கும். இது வந்து கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டுங்கிறத இண்டிகேட் பண்ணும். அதுக்கடுத்து 6th எக்ஸ்பைரேஷன் மந்த் அண்ட் இயர். இந்த கார்டோட வேலிடிட்டி எப்போ அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சைடில் விசிபிளாக இருக்கும். மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மந்தோட அந்த மந்த் அதில் பிரிண்ட் பண்ணியிருக்க மந்தோட இயரோட லாஸ்ட் டே வரைக்கும் என்ன ஆகும், அந்த கார்டு வந்து வேலிடாக இருக்கும். அடுத்து கார்டு பேண்ட் லோகோ. 7th வந்து கார்டு பேண்ட் லோகோ. நேம் ஆஃப் தி கிரெடிட் கார்டு நெட்வொர்க் கம்பெனி. கிரெடிட் கார்டு நெட்வொர்க் கம்பெனியோட நேம் இது தான் இருக்கும். அது விசா, மாஸ்டர் கார்டு வந்து லீடிங் நெட்வொர்க் கம்பெனிஸ். ரூபே வந்து இந்தியனில் யூஸ் பண்ணுற ஓப்பன் லூப் டொமஸ்டிக் கார்டு. இது வந்து 2012 என்ன செஞ்சாங்க, லான்ச் பண்ணாங்க. தென் மேக்னெட்டிக் பேக் சைடில் பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு. இது வந்து அயன் பேஸ்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். இதில் என்கிரிப்டட் டேட்டா இருக்கும். கார்டு ஹோல்டரு, அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். தென் ஹோலோகிராம். இது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சருக்காக வச்சுருக்காங்க. இது வந்து டூப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. இது வந்து 3 டைமென்ஷனல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். எப்போம்னா லைட் பீம்ஸ் அதில் வந்து படம் போகுது. தென் சிக்னேச்சர். இது வந்து கார்டு ஹோல்டர் வந்து பின்னாடி என்ன செஞ்சுப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கார்டு ஹோல்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த சிக்னேச்சர் யூஸ் ஆகுது. அது போக 4 டிஜிட் ஆஃப் கிரெடிட் கார்டு நம்பர், லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். லாஸ்ட் 4 டிஜிட்ஸும் இருக்கும். தென் 11 CVC கார்டு வெரிஃபிகேஷன் கோட் அல்லது கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ. இது ஒரு 3 டிஜிட் கோடு. இது வந்து லெஃப்ட் சைடு, அதாவது சிக்னேச்சர் பேனுக்கு லெஃப்ட் சைடில் எப்பவுமே என்ன செஞ்சுப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது கார்டை வேலிடேட் பண்ணும். இந்த CVC2 வந்து கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. இது போக கிரெடிட் கார்டில் வந்து இஸ்யூவர் டிஸ்க்ளைமர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இந்த இடத்துல கீழே வந்திருக்கும். தென் டெபிட் கார்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டு.
இந்த இதில் வந்து டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து டைரக்டா கார்டு ஹோல்டர் அக்கௌண்ட்ல இருந்து உடனடியாக அத்தரைசேஷன் நடந்த உடனேயுமே என்ன ஆயிடும், டைரக்ட் ஆயிடும். இது வந்து ஏடிஎம் கார்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது, கேஷுக்கு சப்ஸ்டியூட்டா யூஸ் ஆகுது. இதுல வந்து டெபிட் கார்டையும் கிரெடிட் கார்டையும் சேம் வேலை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல வந்து என்ன ஆகும், கார்டு ஹோல்டர் அமௌண்ட்ல இருந்து உடனடியா என்ன ஆயிடும், இமிடியேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதாவது என்னன்னா பின்னாடி போய் பின்னாடி கொடுக்க வேண்டியதில்லை, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெபிட் கார்டு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாகவே யூஸ் ஆகிட்டு வருது. இந்த டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் பிசிக்கலா சேம் தான், ஒன்று போல தான் இருக்கும். அதனால பார்த்த உடனே கிரெடிட்டா டெபிட்டா என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கிரெடிட் டெபிட்னு அதில் பிரிண்ட் ஆகியிருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டெபிட் கார்டு டிரான்சாக்ஷனை 3 வேஸ்ல வந்து என்ன செய்யறாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. ஒன்று இஎஃப்டி பிஓஎஸ், அதாவது ஆன்லைன் டெபிட் ஆர் பின் டெபிட். ஆஃப்லைன் டெபிட் அல்லது இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சிக்னேச்சர் டெபிட்னு சொல்லுவாங்க. தென் எலக்ட்ரானிக் பர்ஸ் கார்டு சிஸ்டம் சொல்றாங்க. இந்த 3 வேலை தான் என்ன செய்யறாங்க, டெபிட் கார்டு டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ். இது ஒரு டெபிட் கார்டு மாதிரியே தான், இது ஒரு டெபிட் கார்டு மாதிரியே தான். இதுல வந்து செர்டன் அமௌண்ட், அதாவது முதல்ல அமௌண்ட்டை கொடுத்து கார்டை வாங்கி வச்சுக்கணும். அதாவது அந்த கார்டில் சம் அமௌண்ட் இருக்கும், அதாவது கார்டில் சம் அமௌண்ட் வந்து இருக்கும். இந்த கார்டு வந்து அந்த வேல்யூ முடிஞ்சோடனே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அல்லது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கஸ்டமருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டோர் வேல்யூ கார்ட்ஸ் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரியே தான், பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். இதுல வந்து கார்டு ஹோல்டர் நேம் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்பியரன்ஸ்ல இருந்து என்ன எந்த சேஞ்சும் கிடையாது. இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு க்ளோஸ்ட் லூப் சிங்கிள் பர்பஸ், இன்னொன்று வந்து ஓப்பன் லூப் மல்டி பர்பஸ். ஸ்டோர் வேல்யூ கார்ட்ஸ்ல க்ளோஸ்ட் லூப் சிங்கிள் பர்பஸ் கார்ட்ஸ் அது என்னன்னு பார்ப்போம். இதுல வந்து ரூபாய் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கார்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெட்டாஃபாரிக்கலி, அதாவது என்னன்னா ஸ்டோர் பண்ணிக்கிற ரூபாங்கிறது வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி. இது வந்து என்ன ஏதுன்னா பைனரி கோடட் டேட்டாவாக இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக் மெர்ச்சன்டோ அல்லது மெர்ச்சன்ட் குரூப்போ என்ன செய்வாங்க, இதை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பர்ச்சேஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பிளேசஸ்ல மட்டும்தான், அந்த குரூப்ல மட்டும்தான் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம், வேற எங்கேயும் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சென்னை மெட்ரோ ரயில் டிராவல் கார்டு. இது என்னன்னா அந்த சென்னை மெட்ரோ ரயில் டிராவலுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட முடியும், யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது க்ளோஸ்டு லூப். தென் ஓப்பன் லூப் மல்டிபர்பஸ். இதில் வந்து டெபிட் டிரான்சாக்ஷன் எங்க வேற வேற ரீட்டைலர்ஸ்ல என்ன செஞ்சுக்கிட முடியும், யூஸ் பண்ணிக்கிட முடியும். இது வந்து ப்ரீபெய்ட் டெபிட் கார்ட்ஸாகவும் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். இது வந்து இந்த கார்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் என்ன ஆகும், அக்செப்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா விசா கிஃப்ட் கார்ட்ஸ். இப்போ சில கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம மணியை எடுத்துட்டு போறது வந்து மணி லாண்டரிங்க்கு ஈக்குவலான விஷயம். ஸ்மார்ட் கார்டு இது வந்து என்னன்னா மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் கார்டு பேமெண்ட் சிஸ்டம். கார்டு பேஸ் சிஸ்டத்தில் உள்ள மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் தான் என்னது, ஸ்மார்ட் கார்டு. இதில் வந்து ரெகுலர் ஃபீச்சர், கார்டு பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டத்தில் உள்ள ரெகுலர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக என்ன இருக்கும், ஒரு இஎம்வி சிப்பும் இருக்கும். இந்த சிப்பு வந்து சிம் கார்டு மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னது வேற, ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வேற. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுது, ஆத்தென்டிகேஷனை பண்ணுது. அதுக்கு அடுத்து என்ன செய்யுது, டேட்டா ஸ்டோரேஜும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங்கும் சேர்ந்து செய்யுது இந்த சிப்பு. இந்த இதை வந்து கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸு, கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்ட்ஸ்னு என்ன செய்யலாம், 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ் வந்து கான்டாக்ட் ஏரியா வந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நிறைய கோல்டு பிளேட்டட் கான்டாக்ட் பேட்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நிறைய கோல்டு பிளேட்டட் கான்டாக்ட் பேட்ஸ் இருக்கும். இந்த பேட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டியை வந்து ரீடருக்குள்ள இன்சர்ட் பண்ண உடனே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியமா, ஸ்மார்ட் கார்டுக்கும் ஹாஸ்ட்டுக்கும் கம்யூனிகேஷன் மீடியமா ஆக்ட் ஆகுது. இது வந்து பிஓஎஸ், இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். தென் கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு, இது வந்து ஆர்எஃப் இண்டக்ஷன் டெக்னாலஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இண்டக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நடக்குது. இது வந்து பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், என்ன செஞ்சிருக்கோம், அந்த கார்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து பக்கத்தில் மட்டும் கொண்டு போனால் அந்த ஆண்டனா வழியே கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த கான்டாக்ட் அல்லது கான்டாக்ட்லெஸ் கார்டில் வந்து பவர் சோர்ஸ் வந்து இன்டர்னல் பவர் சோர்ஸ் கிடையாது.
இது வந்து என்னன்னா அந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சிகளை இன்டரப்ட் பண்ணி அதுக்கு அடுத்து அதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யுது ஒர்க் ஆகுறதுனால பவர் கார்டு ப்ராசஸ் வந்து நமக்கு பவர் வந்து தேவையில்லை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதை வந்து நியூ டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் உருவாக இதில் வந்து நிறைய பேமெண்ட் சிஸ்டம் புது பேமெண்ட் சிஸ்டம் வந்து உருவாகுது. இந்த அல்டர்னேட்டிவ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு பார்த்தோம்னா இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ், இஎஃப்டி எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ங்கிற மாதிரி நிறைய அல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் வந்து புதுசாக டெவலப் ஆகுது. இது வந்து கேஷுக்கு பதிலாக என்ன ஆகுது யூஸ் ஆகுது எங்கே டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனாலும் சரி இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனாலும் சரி. இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இசிஎஸ் எலக்ட்ரானிக் சர்வீசஸை பார்ப்போம். இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ரிப்பீட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸு ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எது வழியான கம்ப்யூட்டரையும் இன்டர்நெட் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி. இதில் வந்து பேயர் வந்து பேங்க்குக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அவரோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி மோர் தென் ஒரு பேய் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது மோர் தென் ஒன்றுக்கோ பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் அமௌண்ட்டை அனுப்புறதுக்கு பேயர் வந்து என்ன செய்கிறாரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. இதில் வந்து பேப்பர்லெஸ் பேமெண்ட்டுக்கு மாதிரி இது கன்வீனியண்டாக இருக்குது. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் சிஸ்டம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இது யார் யூஸ் பண்ணுறாங்கிறதையும் பார்ப்போம். இந்த அட்வான்டேஜ் ஆஃப் சிஸ்டம் வந்து பல்க் பேமெண்ட் மொத்தமாக பேமெண்ட் அனுப்புறதுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி கேரண்டிட் பேமெண்ட்ஸாக இருக்குது. அது மாதிரி பேமெண்ட் டேட்டை ரிமெம்பர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா போதும். இது யார் யூஸ் பண்ணுறாங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா சேலரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பென்ஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டிவிடெண்டு இல்லை இன்ட்ரெஸ்ட் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா லோனை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்ஸை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டெலிஃபோன் பில்லை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது போக சிப் இன்வெஸ்ட்மெண்ட் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சாம்பிள் ஆர்சிஎஸ் ஃபைல், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸில் உள்ள சாம்பிள் ஆர்சிஎஸ் ஃபைல். இது இந்த இசிஎஸ் வந்து கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பல்க் பேமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பல்க் கலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு என்ன அர்த்தம்? பல்க் பேமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பல்க் கலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இசிஎஸ் கிரெடிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல்க் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட். இதில் வந்து சிங்கிள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும், மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து புஷ் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். புஷ் டிரான்சாக்ஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கம்பெனி வந்து ஒரு 100 எம்ப்ளாய்க்கு சேலரியை பே பண்ணணும்னா இசிஎஸ் கிரெடிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஆளுக்காக தனித்தனியாக போய் கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், மொத்தமாக கிரெடிட்டை கொடுத்துடலாம். இசிஎஸ் டெபிட் இது வந்து இசிஎஸ் கிரெடிட்டுக்கு இன்வெஸ்ட் ப்ராசஸ். இதில் வந்து என்னது பல்க் கலெக்ஷன் வந்து பல்க் கலெக்ஷன். இதில் மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும், ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இதை வந்து ஃபுல் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை வந்து பேங்க் கஸ்டமராக இருப்பாங்க, அவங்களோட பெரிய கன்சர்ன்லேருந்து மொத்தமாக என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கஸ்டமர்லேருந்து வாங்கி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணும் பேங்க். இப்போ இஎஃப்டி வந்து நிறைய நேம்ஸில் வந்து வேறு கண்ட்ரீஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து என்இஎஃப்டி நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதை எலக்ட்ரானிக் செக் அல்லது இ செக்னு சொல்கிறாங்க. இந்த நெஃப்ட் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். இது வந்து ஆர்பிஐ வந்து என்ன செய்யுது இனிஷியேட் பண்ணுது. ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்போ இது நடக்குதுன்னா நவம்பர் 2005 வந்து நடக்குது. இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, IDRBT. இது வந்து என்ன செய்யுதுன்னா பேங்க் கஸ்டமரை நெஃப்ட் எனேபிள்டு பேங்க் 2 அக்கௌண்ட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. 1-to-1 பேசிஸில் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இது வந்து எலக்ட்ரானிக் மெசேஜஸ் வழியாக இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆர்டிஜிஎஸ் மாதிரி இது ரியல் டைமில் அக்கறை ஆகுது கிடையாது, பேட்சாக தான் என்ன ஆகும், அக்கறை ஆகும். இந்த இஎஃப்டியில் வந்து ஆன்லைன் நெட்வொர்க் வழியாக தான் என்ன ஆகுது, மணி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த அமௌண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் பிரான்ச்சிலேருந்து யாருக்கு கிரெடிட் ஆகுது, ரிசீவர் பேங்க் பிரான்ச் கிரெடிட் ஆகுது சேம் டேல, ஆனால் பேட்சில். இது வந்து என்னன்னா டிமாண்ட் டிராஃப்டை எடுத்து போஸ்ட்ல அனுப்பி அது டிலே ஆகிறது, யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ள டிலேயை வந்து குறைக்குது. அதுக்கடுத்து இதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, பேங்க் வந்து சார்ஜ் வாங்குறாங்க.
இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கு. பி டு பி பிசினஸ் மாடல்ல ரொம்ப அதிகமா இதை தான் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை மூவ் பண்றதுக்கு. இந்த நெஃப்ட் சிஸ்டம், ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம் வந்து டெவலப்மெண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் தான், வேர்ல்டு வைடா சென்ட்ரல் பேங்க் தான் பண்ணுது. இந்தியாவில் ஆர்பிஐ பண்ணுது. தென் வந்து ஆர்டிஜிஎஸ்னா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இது ஒரு பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து என்ன செய்யறாங்க, செட்டில்மெண்ட்டுக்கு, டிரான்சாக்ஷன் செட்டில் பண்றதுக்கு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு எஸ்பெஷலி பேங்க்ஸ் வந்து இதை யூஸ் பண்றாங்க. இந்த இதுல வந்து டிரான்சாக்ஷன் வந்து ரியல் டைமா ப்ராசஸ் ஆகுது. இது வந்து புஷ் பேமெண்ட், அதாவது பேயர் வந்து என்ன செய்யறாரு, இனிஷியேட் பண்றாரு, அல்லது பேயர் தான் ட்ரிகர் பண்றாரு இந்த பேமெண்ட்டை. பேமெண்ட் வந்து லார்ஜ் வேல்யூவா இருக்கும், ஹை வால்யூம் டிரான்சாக்ஷனா இருக்கும். இந்த ரியல் டைம் செட்டில்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை அன்கண்டிஷனல், இன்னொன்று பார்த்தோம்னா இர்ரிவர்சிபிள். இந்த ஆர்டிஜிஎஸ் வந்து அன்கண்டிஷனல் அண்ட் இர்ரிவர்சிபிள். அன்கண்டிஷனல் சொன்னோம்னா பெனிஃபிஷரி வந்து ஃபண்டை ரிசீவ் பண்ணுவாரு, அவர் வந்து என்ன கிடையாது அப்ளிகேஷன், அந்த குட்ஸ் செல் பண்ணிட்டாரா அல்லது அந்த சர்வீஸை பெர்ஃபார்ம் பண்ணாராங்கிறத பற்றியெல்லாம் கிடையாது. அவர் என்ன செஞ்சிடுவாரு, பெனிஃபிஷரி வந்து ஃபண்டை ரிசீவ் பண்ணிடுவாரு. இர்ரிவர்சிபிள்னா செட்டில்மெண்ட் வந்து ஃபைனாலிட்டி, அதாவது என்னன்னா செட்டில்மெண்ட்டை வந்து என்ன செய்ய முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது, ரீஃபண்ட் பண்ண முடியாது. தென் வந்து இ கேஷ், எலக்ட்ரானிக் கேஷ். இதுல வந்து கரன்சி வந்து டேட்டாவா ஃப்ளோ ஆகும். இது வந்து இந்த கேஷ் வேல்யூ வந்து என்கிரிப்டட் சீக்வன்ஸ் நம்பரா, ஒரு சீரீஸ் ஆஃப் என்கிரிப்டட் சீக்வன்ஸ் நம்பரா கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும், டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து சீரியல் நம்பர் மாதிரி, அதாவது சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி என்ன செய்யுது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வேரியஸ் கரன்சியை வந்து என்ன செய்யுது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. தென் கிரிப்டோ கரன்சி, அதாவது வேர்ல்டில் பார்த்தோம்னா யூனிக்கா இர்ரிப்ளேசபிள் திங் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன செய்யறாங்க, அதை வந்து ஒரு வேல்யூவா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி யூனிக் திங்கு வந்து என்ன இருக்கு, ஒரு டிமாண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பிரைஸும் அதுக்கு என்ன கிடைக்கு, எக்ஸ்ட்ரா வேல்யூவும் அதாவது அமௌண்ட் வைஸா கிடைக்குது. இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் அசெட் அல்லது டிஜிட்டல் அசெட்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து கிரிப்டோகிராபிக் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இருக்கு. இந்த கிரிப்டோகிராபிக் அல்காரிதம் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த டிரான்சாக்ஷனை வந்து என்ன செய்யுது, செக்யூர் பண்ணுது, பிளாக் செயினை ரெக்கார்ட் பண்ணுது, அதுக்கடுத்து நியூ யூனிட் கிரியேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இதை வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து கிரிப்டோ காயின்ஸ் சொல்லலாம், இ கேஷ்னு சொல்லலாம், ஆல்டர்னேட்டிவ் கரன்சின்னு சொல்லலாம், அல்லது விர்ச்சுவல் கரன்சிஸும் சொல்லலாம். இதுல வந்து நிறைய சப்செட் இருக்கு. டிஜிட்டல் கரன்சிஸ்ல வந்து டிஜிட்டல் கரன்சியை வந்து என்ன சொல்லுவோம், சாரி கிரிப்டோ கரன்சியை வந்து டிஜிட்டல் கரன்சியோட சப்செட் சொல்லலாம். இது வந்து டிஜிட்டல் கரன்சியோட சப்செட் தான் என்னது, கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து டிஃபைன் பண்ணணும்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்கௌண்டிங் சிஸ்டமா சொல்லலாம். எதை பேஸ் பண்ணியிருக்கு, கிரிப்டோகிராஃபியை பேஸ் பண்ணியிருக்கு. இதுல வந்து யார் அதை ஓனர் பண்ணியிருக்கா, எத்தனை யூனிட்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து என்னன்னா பிளாக்ஸை வச்சிருக்கோம், ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் சிஸ்டம் பிளாக்ஸ். அதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்னா போர்ட்ஃபோலியோஸ்னு சொல்லுவோம். இந்த போர்ட்ஃபோலியோஸ்ல வந்து அந்த ஹோல்டர் ஆஃப் அந்த ஹோல்டர் இருக்காங்கல்ல, அந்த கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களோட பிரைவேட் கீ இருக்கும். அந்த பிரைவேட் கீயை வச்சுதான் இந்த போர்ட்ஃபோலியோவை ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். அதனால சேம் யூனிட்டை என்ன செய்ய முடியாது, 2 தடவை யூஸ் பண்ண முடியாது. அதாவது 2 தடவை நம்ம என்ன செய்ய முடியாது, செல் பண்ண அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சி வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கு. அது என்னென்ன இதுனா மைனிங், பிளாக் செயின், டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப், டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஜிஸ்டர் அதாவது லெஜர், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கடுத்து இதுல வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் டிரான்சாக்ஷன் வந்து என்கிரிப்ட் ஆகியிருக்காது, கிளியர் டெக்ஸ்டா தான் இருக்கும். இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து டேவிட் ஷாமன்னு ஒரு அமெரிக்கன் கிரிப்டோகிராஃபர் இருக்காரு. அவர் 1989ல நெதர்லாண்ட்ஸ்ல தான் என்ன செய்யறாரு, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிப்டோ கரன்சி டிஜி கேஷ்ங்கிறத கொண்டு வர்றாரு. இது வந்து $180 மில்லியன் யார் கொடுத்தாங்க, இதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த டிஜி கேஷுக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 1998ல அந்த பேங்க் வந்து என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, பேங்க் ஆயிடுச்சு, திவாலா ஆயிடுச்சு. இந்த பிட்காயின் இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியோட டேம். பிட்காயின் வந்து கிரிப்டோ கரன்சி. இது வந்து பிட்காயினுக்கு அப்புறம் தான் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற டேம் வந்து யூஸ் ஆச்சு. பிட்காயின் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனது. இது வந்து டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ கரன்சி, அதாவது எந்த பேங்கோ எதுவோ அதுக்கு என்ன கிடையாது,
அதை ஹோல்ட் பண்றது கிடையாது. அடுத்து பிட்காயின் பேமெண்ட் சிஸ்டம், இது வந்து 2009ல டெவலப் ஆச்சு. இதை டெவலப் பண்ணது வந்து அன்னோன் பர்சன். அவங்களோட சூடோ நேம் வந்து சட்டோசி நெக்கமாட்டோ அப்படிங்கிறது. இது வந்து SHA-2566ன்னு ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண அல்காரிதத்தை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இதுல இருந்து அதுக்கு அடுத்து வேற ஃபோர்க்ஸ் டெவலப் ஆச்சு. நேம் காயின், லைட் காயின், பிட்காயின் கோல்டு, இதை மாதிரி நிறைய பிட்காயின்ஸோட ஃபோர்க்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. பிட்காயின் தான் ரொம்ப பாப்புலரான கிரிப்டோ கரன்சி. இது போக நிறைய வேற கிரிப்டோ கரன்சியும் இருக்கு. அதோட எல்லாம் என்னென்ன நேம் சொல்லுவோம்னா அல்ட் காயின்ஸ் சொல்லுவோம். பிட்காயின் தவிர மற்றது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம், அல்ட் காயின்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து கரண்டா வேர்ல்ட்ல பார்த்தோம்னா 1300 கிரிப்டோ கரன்சி இருக்கு. இதுல வந்து 200 கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில என்ன செஞ்சிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த எல்லாமே நிறைய இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான், பேஸ் பண்ணி தான் இந்த பிட்காயின்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி வந்து சேம் சோர்ஸ் கோடை வச்சு தான் என்ன செய்யறாங்க, ஒர்க் ஆகுது. அதனால இதுல வந்து ஒவ்வொரு ஆதர்ஸும், நியூவா கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஆதர்ஸும் சின்ன சின்ன சேஞ்சஸை மட்டும் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டைமு, டேட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாக்கு, நம்பர் ஆஃப் காயின்ஸ் மட்டும்தான் என்னது சேஞ்சஸ் இருக்கு. இந்த கரன்சிஸை வந்து ஃபோர்க்குன்னு சொல்லுவோம். ஒரு இதுல இருந்து டெவலப் ஆகி இன்னொரு வராதனால அதை ஃபோர்க்குன்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்க் வந்து கிரிப்டோ கரன்சியும் என்னது டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து சேமா தான் இருக்கு. அந்த பிளாக் செயின் ஸ்பிளிட் ஆகிறதையும் சேமா இருக்கும். அடுத்து அல்ட் காயின்ஸ். பிட்காயினை தாண்டி வேற எல்லா கிரிப்டோ கரன்சியும் நம்ம என்ன சொல்லுவோம், அல்ட் காயின் தான் சொல்லுவோம். அல்ட் காயின்ல வந்து ஏர்லியர் அல்ட் காயின் வந்து லைட் காயினும் நேம் காயினும். இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2011ல வந்தது. இதுல வந்து மைனர்ஸ், அதாவது அந்த பிட்காயினை உருவாக்குறவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன, பிட்காயின்ல என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. அதே மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜிஸை வந்து வேற ஏரியாஸ்லையும், இது போக வேற ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ணாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம்னா லைட் காயினுக்கு வந்து ஹையர் டிரான்சாக்ஷன் ரேட் இருக்கு. இப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அதர் ஏரியாஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். என்னென்ன ஏரியாஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா நேம் காயின் வந்து எதுக்கு ரூட் டிஎன்எஸ் சர்வர்ல வந்து என்ன செஞ்சாங்க, ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணாங்க. இந்த நிறைய அல்ட்காயின்ஸ் வந்து பிட்காயின் மாதிரியே தான் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஸ்ட்ரக்சரும். சில கிரிப்டோ கரன்சில சில டிஃபரன்சஸ் இருக்கு. அதாவது நான் நோட் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஃபரன்சஸே இருக்கு. அது போக 400 அல்ட்காயின்ஸ் வந்து டெட் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு, 0வா ஆயிடுச்சு. ஜூலை 2013 வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது எல்லாமே வந்து என்னது, பிட்காயின் சிஸ்டத்தோட ஓப்பன் கோடை யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அது ரிப்பிள்ங்கிறது மட்டும்தான் வேற இதை யூஸ் பண்ணுச்சு. ஜூலை 2003ல இருந்து கிரிப்டோ கரன்சி வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பிளாட்ஃபார்மை வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸ்டாக் ட்ரேடிங்கு, ஷாப்பு, இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர், இதை மாதிரி நிறைய இடத்துல வந்து என்ன செஞ்சது, நிறைய இடத்துல கிரிப்டோ கரன்சி வந்து ஜூலை 2013ல இருந்து சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம என்ன எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பிட்ஷேர்ஸ், மாஸ்டர் காயின், என்எஃப்டி எல்லாமே கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸ் தான். 2014ல இருந்து செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சி வந்து அப்பியர் ஆரம்பிச்சது. இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தோம்னா மோனிரோ, இதரம், என்எஃப்டி, இதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் கிரிப்டோ கரன்சி. இதுல வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன சொன்னோம்னா ஹிடன் அட்ரஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். அடுத்து மைனிங் வந்து கிரிப்டோ கரன்சி யூனிட்டை கிரியேட் பண்றது தான் மைனிங். இது வந்து கிரிப்டோகிராஃபிக் டாஸ்கோட சொல்யூஷன். இந்த மைனர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா நியூ மானிட்டரி யூனிட்ஸ் மட்டும் கிரியேட் பண்றது இல்ல, நியூ டிரான்சாக்ஷனையும் என்ன செய்யறாங்க, இனிஷியேட் பண்றாங்க. பிளாக் செயின்ல நியூ டிரான்சாக்ஷனையும் இனிஷியேட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ரிவார்டா புது பிட்காயின்ஸ் வந்து கிடைக்குது. இந்த மைனிங்கை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொன்னோம்னா கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்றோம். இது வந்து ஐசிஓ, இனிஷியல் காயின் ஆஃபர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இனிஷியல் கேபிட்டல், அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் கேபிட்டலுக்கு இது நெசசரி ஆகுது. அதுக்கடுத்து கிரிப்டோ கரன்சி வந்து இனிஷியல் வேல்யூ வந்து அது எவ்வளவு கன்சியூம் பண்ணுச்சு எலக்ட்ரிசிட்டி அதை பொறுத்து இருக்கு. அதுக்கடுத்து செகண்டரி வேல்யூ வந்து டிமாண்டை பொறுத்து இருக்கு. இந்த ப்ராசஸ் ஆஃப் மைனிங்குள்ள எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். இப்போ சிங்கப்பூர் நேஷனே வந்து என்னன்னா 48.59 TWh இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுது. அதாவது February 2019 படி பார்த்தோம்னா ஃபுல் சிங்கப்பூர் நேஷனே 48.59 TWh தான் யூஸ் பண்ணுது.
எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை. ஆனா இதே அளவுக்கு இதான் கிரிப்டோ கரன்சியை மைண்ட் பண்றதுக்கு, வேர்ல்டு ஃபுல்லா மைண்ட் பண்றதுக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. நியூ கிரிப்டோ கரன்சி வந்து ஒவ்வொரு டயத்துலையும் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. அடுத்து பிளாக் செயின். இது வந்து ஓப்பன் டிஸ்ட்ரிபியூட்டட் புக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்ட்ரிபியூட்டட் புக்கு. இதுல தான் கிரிப்டோ கரன்சியோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை இதுல தான் ரெக்கார்ட் பண்றோம். இதுல வந்து எப்படின்னா எஃபிஷியன்ட் அண்ட் வெரிஃபைல் மேனரா இருக்கு. இது வந்து என்னன்னா இந்த ரெக்கார்டு வந்து கண்டினியூஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். பிளாக்குங்கிற இதுல லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். இந்த பிளாக் வந்து ஒவ்வொரு பிளாக்கும் வந்து லிங்க் ஆகிருக்கும். என்கிரிப்ஷன் அல்காரத்தை யூஸ் பண்ணி என்ன இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இங்கே ஒவ்வொரு பிளாக்லையும் ஒரு ஹேஷ் பாயிண்டர் இருக்கும். இப்போ அதுக்கு முந்தின பிளாக் எதுங்கிறத என்ன செய்யும், அது நோட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இந்த பிளாக் ரெக்கார்டில் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட டேட்டும் டைமும் இருக்கும். இந்த டேட்டாவை வந்து ஆல்டர் பண்ண முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் பிளாக் முன்னாடி உள்ள பிளாக் ஆல்டர் பண்ணாமல் இதோட டேட்டாவை ஆல்டர் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக வந்து டேட்டா மாடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. அப்ரூவல் அத்தாரிட்டி மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதில் போய் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வேலிடிட்டி ஆஃப் கிரிப்டோ கரன்சி வந்து இந்த பிளாக் செயின் தான் என்ன கொடுக்குது, வேலிடிட்டி, காயினோட வேலிடிட்டியை கொடுக்குது. இப்போ இந்த பிளாக் செயினோட ப்ராசஸை பார்த்தோம்னா பையர் வந்து ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு பிளாக்கோ என்ன செய்யறாரு, கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து டிரான்சாக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது கிரிப்டோகிராஃபிக் டிரான்சாக்ஷன் வழியாக வேலிடேட் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர். அடுத்து டிரான்சாக்ஷன் வந்து கமிட் ஆகுது. அதுக்கடுத்து மைனஸும் என்ன செய்யறாங்க, ரிவார்ட் ஆகுது. செல்லருக்கு அந்த டிரான்சாக்ஷன் கிடைச்சிது. இதுதான் பிளாக் செயின் ப்ராசஸ். தென் இது வந்து சேஃப்லி டிசைன்டு. ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பிளாக் செயினுக்கு. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த பிளாக் செயின் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கு. இது வந்து டீசென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால 2 தடவை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரே அமௌண்ட்டை வச்சுட்டு 2 தடவை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் வேலட்ஸ், வேலட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் பர்சஸ். இது வந்து எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனை ரொம்ப ஸ்பீடாக குயிக்காக நடத்த முடியுது. ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணியோ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியோ என்ன செய்ய முடியுது, ரொம்ப ஸ்பீடாக நடத்த முடியுது. இது வந்து பிசிக்கல் வேலட், அதாவது நம்ம கையில் இருக்கிற பர்ஸ் மாதிரியே தான் என்னது ரூபாயை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடுது. இதோட ஃபங்க்ஷனும் சேம் மாதிரி தான். இதோட இது வந்து மணியை எலக்ட்ரானிக் ஃபார்மில் என்ன செஞ்சுக்கிற முடியுது, ஸ்டோர் பண்ணிக்கிற முடியுது. அதுக்கு அடுத்து இது வந்து என்ன ஆச்சு, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு பாப்புலர் வேயா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணதுக்குள்ள மெத்தடா இருந்து அதுக்கடுத்து ஷாப்பிங்குள்ள மெத்தடா மாறிடுச்சு. இப்போ எலக்ட்ரானிக் வேலட்ஸ் வந்து இன்டர்நெட்டோட அட்வான்ஸ்மெண்ட்ல உள்ள இதுல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எஃபிஷியன்ட் டிரான்சாக்ஷன் டூலா மாறிடுது. எதனால, அட்வான்ஸ் இன்டர்நெட்னால. இதுல வந்து நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் வேலட்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் வேலட் சர்வீஸ் பேபால், எஸ்பிஐ பட்டியல எலக்ட்ரானிக் வேலட்ஸ். தென் மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங். ஸ்மார்ட் போன்ஸ் வந்து எந்த இடத்த எடுத்துருச்சு, டிஜிட்டல் கேமரா வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கிற இடத்த ஸ்மார்ட் போன் வந்து இல்லாமாக்குது. அதுக்கடுத்து இதே மாதிரி ஸ்மார்ட் போன் வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டாகவும் மாறிடும். இது வந்து என்னன்னா கார்டு இல்லாம, பிளாஸ்டிக் கார்டு இல்லாமலே அமௌண்ட் அனுப்புறதுக்கும் ரூபாயை ரிசீவ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். மொபைல் பேங்கிங் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் நெட் பேங்கிங். இதை வந்து எம் பேங்கிங் சொல்லுவோம். இதை வந்து எம் பேங்கிங்னு சொல்லுவோம். இது வந்து என்ன செய்யுதுன்னா சர்வீஸை வந்து பேங்க் கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. எது வழியா, மொபைல் ஃபோன் வழியாவே நம்மளால செஞ்சுக்கிற பேங்கிங் சர்வீசஸை பண்ணிக்கிட முடியும். இந்த பேங்கிங் இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா பேலன்ஸ் செக்காக இருக்கலாம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், பேமெண்டாக இருக்கலாம், பர்ச்சேஸாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் வந்து எங்கனாலும் எப்போனாலும் என்ன செய்ய முடியுது. இப்போ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன், எஸ்பிஐயோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனோட ஒரு பேஜஸை வந்து பார்ப்போம். இப்போ மொபைல் செஷன் வந்து பேங்க் வெப்சைட்ல வந்து என்ன ஆகுது, எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா வேப் ப்ரோட்டோகால் வந்து மொபைல் ஃபோன்ல இருக்கணும். அதுக்கடுத்து யூசருக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் கண்ட்ரோல், அதாவது என்னன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ், ரிமோட்டை எங்கேயோ இருந்துக்கிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். இப்போ மொபைல் பேங்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் கால் சென்டரை கான்டாக்ட் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஐவிஆர் டெலிஃபோன் சர்வீஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். அல்லது மொபைல் ஃபோனை எஸ்எம்எஸ் வழியாக பண்ணலாம். வேப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் இது வந்து ஒரு கலெக்டிவ் டேம், எதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு டேம். இ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், விர்ச்சுவல் பேங்கிங். விர்ச்சுவல் பேங்கிங்கில் வந்து என்ன தேவை,
இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும், பிசிக்கல் பிரான்ச்சே தேவையில்லை. இதுக்கு எல்லாம் சேர்ந்த கலெக்டிவ் டேர்ம் தான் என்னது இன்டர்நெட் பேங்கிங். இந்த டைரக்ட் பேங்க்ஸ்னு சொல்லலாம். வெப் பேங்கிங், ரிமோட் பேங்கிங் இவ்வளவுத்துக்குள்ள கலெக்டிவ் டேர்ம் தான் என்னது இன்டர்நெட் பேங்கிங். இ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், விர்ச்சுவல் பேங்கிங், டைரக்ட் பேங்க்ஸ், வெப் பேங்கிங், ரிமோட் பேங்கிங் உள்ள கலெக்டிவ் டேர்ம் தான் இன்டர்நெட் பேங்கிங். இந்த இன்டர்நெட் பேங்கிங் வந்து கஸ்டமர் வந்து வேற வெரைட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஒரு வெப்சைட் வழியா பண்றதுக்கு உதவுது. இது வந்து ஃபாஸ்டாகவும் இருக்கு, கன்வீனியன்ட் வேயாகவும் இருக்கு பேங்கிங் டிரான்சாக்ஷனை பண்றது. இது வந்து பேங்கோட கஸ்டமரை வந்து நிறைய வித்தியாசமான ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனை அவங்களுடைய வெப்சைட் வழியா பண்றதுக்கு உதவுது. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, தனியா ஒரு கஸ்டமருக்குனே உள்ள ஒரு பிரான்ச் ஆப்ரேட் ஆகிற மாதிரி சொல்லலாம் இன்டர்நெட் பேங்கிங். இந்த ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் வந்து கோர் பேங்கிங் சிஸ்டம் கூட கஸ்டமரே என்ன செஞ்சுக்கிற முடியுது, கனெக்ட் பண்ணிக்கிட்டு கஸ்டமரே ஆப்ரேட் பண்ணிக்கிற முடியுது. அதனால செல்ஃப் சர்வீஸ் பேங்கிங்னு சொல்லலாம். இதோட அட்வான்டேஜ், இன்டர்நெட் பேங்கிங்கோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, பேமெண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் கன்வீனியன்ஸ்ல நடக்குது. இது வந்து செக்யூர்டு பை யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு செக்யூர் ஆகிருக்கு. இதுல வந்து என்ன செய்யறோம்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இல்லைன்னு சொல்லும், இது வேற வேலையில சொல்லணும்னா இன்டர்நெட் அக்சஸை யூஸ் பண்ணி வேலையில எங்க இருந்தனாலும் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ணிக்கிட முடியும் பேங்க் அக்கௌண்ட்டை. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ப்ரௌசர் மட்டும் போதுமானது. ப்ரௌசர் இருந்தா போதும். எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் மாதிரி ஒரு ப்ரௌசர் இருந்தா போதும். இது வந்து இதுக்கு போக எதுவும் அடிஷனல் சாஃப்ட்வேர் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ், ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி ஃபண்ட்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள ஸ்டெப் பார்ப்போம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் வந்து நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் ஆகணும். யூனிக் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து பேங்க் கொடுத்துக்க முன்னாடி நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி லாகின் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பேய் பெனிஃபிஷரியை யாருக்கு ரூபா அனுப்புகிறோமோ அவங்கள வந்து பெனிஃபிஷரியை ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர், நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த பெனிஃபிஷரியோட ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே ஆட் நியூ பே செக்ஷனில் ஆட் பண்ணிடுவோம். தென் ஸ்டெப் 3, பெனிஃபிஷரி ஆட் பண்ணிட்டோம்னா ஆர்டிஜிஎஸ் வழியாவோ, நெஃப்ட் வழியாவோ, ஐஎம்பிஎஸ் வழியாவோ, அதாவது என்ன மோடு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன மோடில் பண்ணுறோமோ அந்த மோடை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் 4, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அதுபோக ரிமார்க்ஸ் எதுக்காக அனுப்புகிறோம் என்ன ஏதுங்கிறது அது ஆப்ஷனில் அதை கொடுத்துருவோம். தென் ஸ்டெப் 5, அதுக்கடுத்து ஒரு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு வரும். அந்த கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட்டுக்குள்ள எது கூட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோமோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து டிரான்சாக்ஷனை என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் ஸ்டெப் 6 வந்து சப்மிட் கொடுத்த உடனே அமௌண்ட் வந்து என்ன ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த மாடர்ன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பின்னு, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரையும் ஒன் டைம் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணுது. இதை வந்து என்ன சொல்லணும்னா ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ், ஏசிஹெச்னு சொல்லலாம். பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி அதாவே என்ன செஞ்சிடுது, ப்ராசஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருது. இது வந்து ஹோம் பேஜ், எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கோட ஹோம் பேஜ். தென் வந்து இப்போ 7.7 பில்லியன் வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து 7.7 பில்லியன். இதுல 3.2 பில்லியனுக்கு வந்து என்ன இருக்கு, இன்டர்நெட் அக்சஸ் வந்து இருக்குது. அதாவது 50% பாப்புலேஷன் வந்து என்ன செய்யறாங்க, இன்டர்நெட் பேங்கிங்கை அக்சஸ் பண்றாங்க. தென் ஐஎஃப்எஸ்சி, இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோடு. இது வந்து ஒரு 11 டிஜிட் ஆல்பா நியூமரிக் கோடு. 11 டிஜிட் ஆல்பா நியூமரிக் கோடு. இது வந்து யார் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுது. ஒவ்வொரு பேங்குக்கும் இண்டிவிஜுவலா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கோடு வந்து யூஸ் ஆகும். இது வந்து டொமஸ்டிக் இ பேமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் வந்து ஸ்விஃப்ட், SWIFT கோடு வந்து இன்டர்நேஷனல் பேங்க் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஐஎஃப்எஸ்சி வந்து டொமஸ்டிக் பேமெண்ட்டுக்கு, SWIFT கோடு வந்து இன்டர்நேஷனல் பேங்க் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், UPI. இது வந்து ஒரு ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம், ஆர்டிஜிஎஸ் மாதிரி. இது வந்து டெவலப் யார் பண்ணான்னு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NCPI வந்து டெவலப் பண்ணுச்சு. இது வந்து இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட இன்டர்ஃபேஸ். இது வந்து சிம்பிளான இன்டர்ஃபேஸ், செக்யூரான இன்டர்ஃபேஸ், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி உள்ள இன்டர்ஃபேஸ். இது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ரெகுலேட் பண்ணுது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெகுலேட் பண்ணுது. இது வந்து 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நடுவில் மொபைல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபண்டை உடனேயா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வெப்சைட் பார்த்தோம்னா npci.org.in. இது வந்து ட்ரெடிஷனல் இவேலட்ல வந்து ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் வந்து முதல்ல என்ன செஞ்சு வச்சிருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா UPI வந்து எப்போ நம்ம ரெக்வஸ்ட் பண்றோமோ அப்பந்தான் என்ன செய்யும், அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுவோம். இது வந்து பியர் டு பியர் கலெக்ட் ரெக்வஸ்ட். இதை வந்து ஷெட்யூல் பண்ணியும் வச்சுக்கலாம், நம்மளோட ரெக்யர்மெண்ட் படி, நம்மளோட கன்வீனியன்ஸ் படி ஷெட்யூல் பண்ணியும் வச்சுக்கலாம்.
இந்த இது வந்து எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா ஐஎம்பிஎஸ் இமிடியட் பேமெண்ட் சர்வீஸை பேஸ் பண்ணி தான் இந்த யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா 2 யூபிஐ அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன செய்யும், டிரான்சாக்ஷனை என்ன செய்யும், இனிஷியேட் பண்ணும். 2 டைப் ஆஃப் அட்ரஸ். 2 டைப் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு பார்த்தோம்னா குளோபல் அட்ரஸ், இன்னொன்று வந்து லோக்கல் அட்ரஸ். குளோபல் அட்ரஸ்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி, இது வந்து குளோபல் அட்ரஸ் சொல்லுவோம். லோக்கல் அட்ரஸ்னா ஒரு விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், ஒரு விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். இந்த விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லுவோம்னா யூபிஐ ஐடின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் விபிஏவை யூபிஐ ஐடின்னு சொல்லுவோம். இது வந்து இமெயில் ஐடி மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நேம் அட் பேங்க் நேம்னு இருக்கும். நேம் அட் இது வந்து இது வழியாக நம்ம என்ன செய்ய முடியும், மணியை சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும் மல்டிபிள் பேங்க்குக்கு. இதுல பேங்க் அல்லது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு விபிஏவை வந்து ஜெனரேட் பண்ண யூஸ் ஆகுது. எதை யூஸ் பண்ணி இந்த விபிஐ கிரியேட் பண்றாங்கன்னா ஃபோன் நம்பரு, அதுக்கடுத்து ஆதார் நம்பரு, அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சேர்த்து என்ன செய்யறாங்க, அந்த விபிஐ வந்து கிரியேட் ஆகுது. அந்த விபிஐ வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து என்ன செஞ்சது, ஃபுல்லா மறைச்சு வச்சிடும், ஹைட் பண்ணி வச்சிடும். இந்த கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் எந்த பேங்க் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிடும். நமக்கு வெளியே தெரிகிறது இந்த நேம் அட் பேங்க் நேம் மட்டும்தான் வெளியே தெரியும். அது வெளியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அனுப்பிக்கலாம். இந்த யூபிஐல வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எம்பின் யூஸ் ஆகுது. எம்பின்னா மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இந்த யூபிஐ வந்து ஒரே நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு மொபைல் அப்ளிகேஷன், சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன்ல என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்கிற முடியும். யூபிஐ அப்ளிகேஷன் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆதார் நம்பர் மட்டும் வச்சும் என்ன செய்ய முடியுது, டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. யூபிஐயோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா எப்போனாலும் 24 ஹவர்ஸும் வீக்கில் ஃபுல்லாக எப்போனாலும் என்ன செஞ்சுக்கிற முடியும், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணி. ஒரு மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் கிளிக்கு ஆத்தென்டிகேஷன் போதும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டுக்கு. என்ன செய்ய வேண்டியதில்லை, கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ், இதை மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலக்ட்ரானிக் பேமெண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது. டிஜிட்டல் வேலட்டோ, கிரெடிட்டோ, டெபிட் கார்டோ எதுவுமே தேவையில்லை இந்த யூபிஐ இருக்கிறதுனால. இந்த யூபிஐ வந்து இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா சர்வீஸ்னு சொல்லுவோம். அதாவது யூஎஸ்எஸ்டி சர்வீஸ்னு சொல்லுவோம். இதில் யூசர், இன்டர்நெட் இல்லாத யூசர் வந்து *99# யூஸ் பண்ணி யூபிஐ சர்வீஸை இந்தியாவுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். இப்போ யூஎஸ்எஸ்டியை யூஸ் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபினான்சியல் சர்வீசஸ், டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு, பேமெண்ட் ரிக்வெஸ்ட். நான் ஃபினான்சியல் சர்வீஸ், எம்பினை சேஞ்ச் பண்ணுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி, இது வந்து என்ன சொல்லலாம்னா கேஷ் ஆன் டெலிவரி சொல்லலாம், அல்லது கலெக்ஷன் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பேமெண்ட் மோடு. இந்த பேமெண்ட் மோடு வந்து குட்ஸு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வோம், பேமெண்ட்டை மேக் பண்ணுவோம். அட்வான்ஸாக முறையே கொடுத்துக்கிறது கிடையாது. இந்த ஒரிஜினலாக இந்த டேம் வந்து கேஷ் பேமெண்ட்டுக்கு தான் அப்ளை ஆச்சு. ஆனால் இப்போ நிறையா புது புது பேமெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்ததுனால கேஷுங்கிறதுக்கு பதிலாக கலெக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சோம். இதில் வந்து என்னன்னா இந்த கலெக்ஷன் வந்து செக்ஸை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம், அல்லது டெபிட் கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த கேஷ் அண்ட் பேமெண்ட் வந்து இ-காமர்ஸ்ல வந்து ஒரு அடிஷனல் பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கு. இது வந்து என்னன்னா ரிசிப்டன்ட்டுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா கம்யூனிட்டி கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, ரூபாயை பே பண்ணுவாங்க. அதாவது ட்ரெடிஷனல் சிஸ்டம் மாதிரி. இப்போ ரூபா கொடுக்கலைன்னா குட்ஸ் வந்து என்ன ஆகிடும், ரீட்டைலருக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கடுத்து பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, BHIM. இது வந்து ஒரு மொபைல் ஆப், யூபிஐக்குனே உள்ள ஒரு மொபைல் ஆப். இது வந்து NPCI தான் டெவலப் பண்ணாங்க, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் டெவலப் பண்ணுச்சு. இது வந்து 2016 13 டிசம்பரில் லான்ச் பண்ணாங்க. இது வந்து இ-பேமெண்ட்டை வந்து டைரக்டா பே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை நோக்கி இது வந்து மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. BHIM எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் எண்டு.